வாரணாசியில் நம்மளோட 4th அண்ட் லாஸ்ட் டே. ஸோ காலையில் ஒரு 9:30 ஆகுது டைம். இங்கேருந்து கிளம்பி ட்ரெயின் ஸ்டேஷன் போயிட்டு ட்ரெயினுக்கும் பஸ்ஸுக்கும் ஒரு ஃபுல் டே பாஸ் எடுத்துட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான். இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் நடக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு ரூம் காட்டினா இல்லையான்னு தெரில. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரூம். ஸோ 12 இங்கே எல்லா ரூம்லேயும் வந்து ரூம் ஹீட்டர் இருக்கு. இந்த டைம்ல பிரச்சனை இல்லை. பட் வின்டர் டைம்ல வந்து ஹீட்டர் இல்லாமல் இருக்க முடியாது. ஈவன் பாத்ரூம் உள்பட ஹீட்டர் வச்சிருக்காங்க. ஹீட்டர் இல்லாமல் இருக்கவே முடியாது போல இருக்கு. ஏன்னா டெம்பரேச்சர் வந்து -2 டிகிரிஸ் வரைக்கும், -2 -7 வரைக்கும்லாம் போகும்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு ஆக்சுவலாக புக்கிங் வந்து நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் இருக்குது. நாளைக்கு ஈவினிங்னா நாளைக்கு மதியம் வரைக்கும் இருக்குது. பட் நம்மளோட ஃப்ளைட் வந்து அர்லி மார்னிங் 5 மணின்றதுனால ஒரு 10 to 11 o'clock வந்து இங்கேருந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். எவ்வளோ வேகமாக கிளம்ப முடியும்னு தெரில. பட் அந்த டைமில் கிளம்பினா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயே போயிடலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் இங்கேருந்து போனோன்னா ஒரு 1.5 லாரி தான் ஆகும். அதுவே ப்ரைவேட் டாக்ஸி வந்து 80 லாரி கேட்டிருந்தான். மேபி நெகோஷியேட் பண்ணியிருந்தா ஒரு 60 லாரி தான் வந்திருக்கும். ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறதான் பிளான். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் இன்கேஸ் இந்த கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறதா இருந்ததுன்னா ட்ராவல் அடாப்டர் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. வால் சாக்கெட் அவுட்லெட்ஸ்லாம் வந்து இந்த பின்னு தான் இருக்குது. ஸோ இந்தியாவிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா இது மாதிரி ஒன்று வாங்கிட்டா பெட்டர். இந்தியாவில் வந்து இந்த சேம் பின்னு தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் மிடில் ஈஸ்ட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு ட்ராவல் அடாப்டர் வாங்கி வச்சுக்கோங்க. பாத்ரூம் முக்கியமாக காட்டணும்ல. இங்கே இருக்கிற பெரிய காமெடி என்னன்னா, பாத்ரூம்ல இது கிடையாது, வாஷ் பண்ணுறதுக்கு கிடையாது டாய்லெட்டில். ஸோ இதுதான் ஷவர் தான் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கணும். இங்கேயும் ஒரு ஹீட்டர் இருக்கு. எல்லாமே வுட்டன் ஃப்ளோர். இந்த வீட்டோட ஹாலு. இங்கே வந்து உட்காரவே இல்லை, ஏன்னா தேவைப்படவே இல்லை. இங்கே ஃபயர் பிளேஸ்லாம் போட்டு நாங்கள் யூஸ்வலாக வெளியே தான் உட்காந்துட்டு இருந்தோம். ஏன்னா ஈவினிங் வெளியில் உட்கார்றதுக்கு நல்லா இருந்தது. ஆனால் வின்டரில் வந்தீங்கன்னா வெளியில் உட்கார முடியாது. ஸோ நீங்கள் உள்ளே தான் உட்காந்தாகணும். இங்கேருந்து ஏர்போர்ட் வேணுன்னா டாக்ஸி புக் பண்ணிக்கலாம். 50 ஜெல்லு. எப்படி இருக்குல்ல நம்ம தங்கியிருந்ததையும். இன்னைக்கு காலையில் லேசாக மழை பெஞ்சிருக்கு போல இருக்கு. அதனால இன்னும் நல்லா இருக்கு. நேற்று இன்னைக்கு மழை ஏதோ தூரம்லாம் நம்ம ரூம் டு இந்த ஃப்ரீடம் ஸ்கொயர் 100-150 மீட்டர்ஸ் மேக்ஸிமம். டைம் என்னாச்சு? டைம் 10 ஆச்சுன்னா மேபி நம்ம டிக்கெட் இங்கேருந்தே எடுத்துடலாம். ஓப்பன் ஆச்சா? பேங்க் ஆஃப் ஜார்ஜியா. அப்போ நீங்கள் கார்டு வாங்கியிருந்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பட் புது கார்டு வாங்க முடியாது. ஸோ பேங்க் ஆஃப் ஜார்ஜியாவில் வந்து இந்த கார்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இங்கே இல்லை, மெட்ரோ ஸ்டேஷன் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ட காஃபி மேக்ஸிமம் வந்து 5 லாரி தான் இருந்தது. ஒரு காஃபி வந்து 5 லாரி தான் நம்ம மேக்ஸிமம் 7 2 லாரி எக்ஸ்ட்ரா எங்க இங்கே இல்லை. ஓகே, 10 மணிக்கு தான் வேக்கப் ஆகும், 10 மணிக்கு தான் வேக்கப் ஆகும்னு சொல்லிட்டு நமக்கும் இப்போ 10 மணி ஆச்சு இல்லை. டெய்லி என்னது 2 மணிக்கு தூங்குறோமா? ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம்னா கொஞ்சம் அர்லியாக தூங்கணும். பாக்கி 2 நாள் நம்ம லேட்டு தான். ஆக்சுவலி இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இங்கே ஒரு ஷாப்பிங் மால் பக்கத்தில் இருக்குது. இந்த ஷாப்பிங் மாலை ஒரு 2-3 டைம்ஸ் கிராஸ் பண்ணோம். பட் மெட்ரோ ஸ்டேஷன் இங்கே உள்ளே இருக்கிறதே எங்களுக்கு தெரில. கிட்டத்தட்ட கரெக்டாக தான் வந்திருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஸோ இங்கே பக்கத்துலேயே தான் இருந்திருக்கு. ஏதோ கார்டு வாங்கியாச்சு. கார்டு வந்து 2 லாரி ஃபார் புது கார்டு அண்ட் 3 லாரி ஃபார் ஒன் ஹோல் டே. இது வந்து மெட்ரோ மினி பஸ் 3க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் இல்லை, ஃபார் 24 hours. இங்கே ஆக்சுவலி மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப டீப்பாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப டீப் இந்த சென்ஸ் அண்டர் கிரவுண்டில் ரொம்ப டீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. எஸ்கலேட்டர் இந்த ருஸ்தாவெலி ஸ்டேஷனோட எஸ்கலேட்டர் அண்டர் கிரவுண்ட் வந்து 60 மீட்டர்ஸ் டீப்பாமா. அதான் வந்து டீப்பஸ்ட்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது பாருங்க, எவ்வளோ டீப் டீப்னு பாருங்க. அந்த ருஸ்தாவெலி ஸ்டேஷன் வந்து 60 மீட்டர்ஸ் டீப்பாமா ஃப்ரம் த கிரவுண்ட். இந்த எஸ்கலேட்டரோட டிஸ்டன்ஸ் மொத்தமே வந்து 100 மீட்டர்ஸ் போட்டிருந்தாங்க. ஓ, எவ்வளோ டீப்பாக இருக்குல்ல. நம்ம எவ்வளோ டைமிங் போனோம். ஆனால் இது ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் மாதிரி தெரியல. நம்ம நினச்சிருந்தோம் எல்லாரும் மால்ல இருந்து வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் மால் கிடையாது. ஏதோ டிஸியா இருக்கிற மாதிரி இல்ல. இது வந்து சோவியத் டைம்ல கட்டின ஸ்டேஷனா இருக்கும். இந்த மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் எல்லாமே அந்த சோவியத் டைம்ல கட்டினது. நம்ம இங்க வரணும்னு போதே எனக்கு இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல எஸ்பெஷலி மெட்ரோல வரணும்னு தோணுச்சு. வெரி லென்த்தி. நம்ம இப்போ டைம் இவ்வளவு லென்த்தா எஸ்கலேட்டர் வேற எங்கேயும் இருக்காது இது மாதிரி இல்ல. அந்த சைடு போறதுக்கு ரெண்டு எஸ்கலேட்டர். இந்த 2 தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டாப் மெயின்டெனன்ஸ் இருந்தா மேபி அதை யூஸ் பண்ணுவாங்க. இதோ ட்ரெயின் பாருங்க, எவ்வளவு பேர் வராங்கன்னு.
லிபர்ட்டி ஸ்கொயர்ல இருந்து நம்ம போக வேண்டியது வந்து ஸ்டேஷன் ஸ்கொயர். ஓகே, ஸ்டேஷன் ஸ்கொயர் எங்க இருக்குன்னு தேடி கண்டுறோம். அதுக்கப்புறம் பஸ். ஐ திங்க் நான் ஃபர்ஸ்ட் டைம் மெட்ரோல யூஸ் இது இங்க தான் யூஸ் பண்ணேன். அப்படியே என்ன? ஓ, Bangalore. தெரியாத நீங்க ஃபர்ஸ்ட் மெட்ரோ First வந்து metro. ஜார்ஜியா. ஜார்ஜியா. ஓ, ட்ரெயின் வந்துச்சு. அப்படின்னா எதுவும் இல்லை. எவ்வளோ ஃபாஸ்டா இதான் பீக் ஹவர்ஸ் தான். ஆஃபீஸ்ல வந்து ஒரு 10:30 அந்த டைம்ல தான் ஸ்டார்ட் ஆகும் போல. அதனால செம்ம பீக் ஹவர்ஸ் பேக்கா இருக்கு ட்ரெயின். சரியான ஃபாஸ்ட்டு. இறங்க வேண்டியது இடம் வரப்போகுது. ஸ்டேஷன் ஸ்கொயர்ல 2 இருக்கு. ஒரு இது ஸ்டேஷன் ஸ்கொயர் 2, ஸ்டேஷன் ஸ்கொயர் 1 இருக்குன்னு நினைக்கிறேன். இது தெரியல, இது 2 போட்டிருக்கு. பார்க்கலாம் வாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பெஸ்ட் இல்ல. எல்லாரும் ஒரு மூட்ல தான் இருக்காங்க. இப்போ இங்க இருந்து அடுத்து பஸ் எடுத்துட்டு வேற ஒரு ஸ்டேஷனுக்கு போகணும். நம்ம போக வேண்டியது கிரானிக்கல்ஸ் ஆஃப் ஜார்ஜியா. ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்துட்டா இந்த மார்க்கெட் தான் இருக்கு. இதான் அர்மேனியன்ஸ் இருந்ததா? நல்ல வெதர்ல வரும் ட்ரெயின். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எங்க போகணும்? இங்க அந்த பஸ் பஸ் இங்க தான். ஓகே, ஓல்ட் மார்க்கெட் ஸ்ட்ரீட்ல நல்லா இருக்கு. எல்லாம் நீட் அண்ட் க்ளீனா. எஸ், நான் கூட யோசிக்கிறேன் அது மாதிரி ஒரு this place. யா, இந்த பஸ் தான். மொத்தமா கிட்டத்தட்ட எவ்வளோ 14 ஸ்டாப் இருக்கு. ரன் ஸோ செட்டில் ஆயாச்சு. இந்த கார்டை இங்க ஸ்வைப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க இந்த கார்டு இல்ல ஏர்போர்ட்ல இருந்துலாம் வரணும்னா இந்த கார்டுக்கு பதிலாக நம்ம டெபிட் கார்டு இல்ல கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணலாம். நம்ம வரும்போது அதான் யூஸ் பண்ணோம். 1.5 லாரி சார்ஜ் பண்ணாங்க. பட் இப்போ டெய்லி பாஸ்ன்றதுனால, ஹோல் டே பாஸ்ன்றதுனால எங்க வேணாலும் ஸ்வைப் பண்ணிக்கலாம் நம்ம இதை. நைஸ். எவ்ரி 15 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ். ஆனா இங்க இருந்து அங்க போறதுக்கு எத்தனை 22 ஸ்டாப்ஸ் இருக்கு. 22 ஸ்டாப்ஸ், ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸ் டிரைவ். சரி, இந்த டூர்ல தான் நம்மளே புக் பண்ணியோ இல்லை ஏஜென்சி வழியா வந்துட்டா இதெல்லாம் கண்டிப்பா வந்திருக்க மாட்டோம். பெரிய ரஷ் ஒன்றும் இல்லை. பஸ் ஆல்மோஸ்ட் எப்படியா தான் இருக்கு. 1, 2, 3, 4, 5, 8 பேர் தான் இருக்கும் டோட்டலாவே. மேபி இந்த மவுண்டன் பிளேன் ஏறுற மாதிரி ட்ரைனிங். கரெக்டாக தான் இறங்கியிருக்கோம். நான் கூட ஒரு ஸ்டாப் முன்னாடி இறங்கிட்டோம்னு நினச்சேன். கரெக்டாக தான் இறங்கியிருக்கோம். ஏன்னா பஸ் வந்து ரைட் சைடில் போகுது, நம்ம லெஃப்ட் சைடில் இறங்கி போகணும். ஸோ இதான் நம்ம பார்க்கணும்னு நினச்சேன். கிரானிக்கல்ஸ் ஆஃப் ஜார்ஜியா. ஜார்ஜியா வந்து சோவியத் யூனியன்ல இருக்கும்போது இதை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இது வரைக்கும் இன்னும் முடிக்கவே இல்லையாமா. ரஷ்யாவுக்கும் ஜார்ஜியாவுக்கும் வார் வந்ததுனால இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் இடையில ஏதாவது வேலை நடக்குமாமா. கஷ்டமா இருக்காங்க. ஸோ வந்துட்டோம் கிரானிக்கல்ஸ் ஆஃப் ஜார்ஜியா. மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்தாலே தெரியுது இது வந்து இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கலன்னு சொல்லிட்டு. அந்த பில்லர்லாம் பார்க்கும்போது ஜார்ஜியா வந்து ஆல்மோஸ்ட் 3000 இயர்ஸ் முன்னாடி ஒரு கண்ட்ரியாக ஃபார்ம் ஆச்சாமா. அதை மார்க் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் கிறிஸ்டியானிட்டி இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2000 இயர்ஸ் ஆச்சாமா. ஸோ இது ரெண்டுத்தையும் மார்க் பண்ணுறதுக்காக இந்த மானியூமெண்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தல நல்ல ஸ்ட்ரக்சர். ஏசியன் ஸ்ட்ரக்சர்ல இதுதான் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி தெரியுது. ரைட். ஆமாம், பாக்கி எல்லாமே ஆல்மோஸ்ட் சர்ச்சஸ் எல்லாமே நார்மல். ஜார்ஜியா வந்து ஒன் ஆஃப் த அர்லியஸ்ட் அடாப்டர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி ஆமா. ஸோ இந்த கண்ட்ரியை வந்து செகண்ட் ஜெருசலேம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மேல இருக்க ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குல்ல, மேல இருக்கிறது வந்து கிங் அண்ட் குயின் காமா. கீழே இருக்கிறதுல வந்து இந்த கிறிஸ்டியானிட்டி ரிலேட்டட் ஜீசஸை குரூசிஃபை பண்ணது, அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் சப்பர், அது மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே டிபிக் பண்ணியிருக்காங்க. ஸ்டோன் மாத்திரம் இல்லை, பிராஸும் இருக்கு போல இருக்கு. கிட்டத்தட்ட 16 காலம்ஸ் இருக்கு. இதோட ஹைட்ஸ் எல்லாம் வந்து 30-35 மீட்டர்ஸ் ஆகும். செயின்ட் நினோன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க தான் டர்க்கில இருந்து இங்கே வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து இங்கே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. ஜீசஸ் கிரைஸ்டோட அந்த ரோப்லாம் இருக்குல்ல, ரோபு ப்ளஸ் அவங்கள குருசிஃபை பண்ண கிராஸ்லாம் வந்து வேற ஒரு சர்ச்சில் வச்சுருக்காங்க. இங்கே முடிச்சுட்டு வந்து நம்ம அங்கே தான் போகிறோம். அதனால தான் வந்து இதை செகண்ட் ஜெருசலேம்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கேருந்து பார்த்தா சிட்டியோட செம வியூ தெரியுதுல்ல. நம்ம தங்கிட்டு இருக்கிற அந்த ஓல்டு சிட்டியில் இருக்கிற பில்டிங்ஸ்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இங்கே இருக்கிற பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இந்த ரஷ்யன் ஸ்டைலில் தான் இருக்குது. இந்த சோவியத் ஸ்டைல், இந்த கம்யூனிஸ்ட் ஸ்டைல்லாம் சொல்லுவாங்கல்ல.
ஃபுல்லாக வந்து கான்கிரீட் பில்டிங்ஸ் மாத்திரம் தான், எந்த ஸ்டைலும் இல்லாமல் இந்த ப்ரூட்டாலிஸ்ட் ஸ்டைல்னு சொல்லி சொல்லுவாங்களா அது மாதிரி. அஸ் யூஷுவல் இதையும் வந்து ரொம்ப மலை மேலே தான் கட்டியிருக்காங்க, மற்ற இதுக்கு முன்னாடி பார்த்த சர்ச்சஸ் மாதிரியே. ஸோ இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸும் கிடையாது, ப்ளஸ் இது வந்து 24 hours வந்து ஓப்பன், எப்போ வேணாலும் வந்து விசிட் பண்ணிக்கலாம். மூவிலாம் எடுக்கிறதுக்கு சரியான லொக்கேஷன் இது, செம்மையாக இருக்கு, பார்த்ததே இல்லை எங்கேயும். ஜார்ஜியாக்கு நல்ல கொடுத்து வச்சிருக்காங்க ஜார்ஜியா. Jesus has given so much ஸோ மச் to Georgia. ஃப்ரீ தான், ஒரே ஒரு இதுக்கு செலவாகிறது பிஸ் அடிக்கிறதுக்கு 1 லாரி பர் பர்சன் 30 ரூபா. நம்ம ஊர்லலாம் பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ 5 ரூபா வாங்கணும், 5 ரூபாய் 10 ரூபா வாங்குவான்னு நினைக்கிறேன். கேஷ் தான் வேணும். நோ டாலர்ஸ் இல்லை, நோ கார்டு இல்லை, வந்து 24 hours ஓப்பன். நேற்று நம்ம ஈவினிங்கே வந்துருக்கலாம் ஆக்சுவலாக இங்கே. ಅಲ್ಲ ಮೇ ಬಿ ಅಪ್ ಟು 9 ವರೆಗೂ ಓಕೆ தானே. நேற்று தான் நேற்று சன்செட் நமக்கு டைரக்ட் இங்க வந்து கிளியர் பண்ணிடு. ஓகே, இன்னைக்கு தானே அது எல்லாத்துக்கும் ஒரு மூர்த்தம் இருக்கும். கரெக்ட். இந்த ஊர் ஒயினுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால ஐஸ்கிரீம் கூட ஒயினில் தான் பண்ணுறாங்க. ஒயின் ஐஸ்கிரீமா? நெக்ஸ்ட் பஸ்ஸில் போயிட்டு அடுத்து மிட்ஸ்கீட்டா போகலாம். இங்கே இருக்கிற கார்ஸுக்கெல்லாம் வந்து 2 சைடும் இது இருக்குது. சில காரில் வந்து லெஃப்ட் சைடில் ஸ்டியரிங் வீல் இருக்குது, சில காரில் வந்து ரைட் சைடு ஸ்டியரிங் வீல் இருக்குது. ஆனால் 2 காரையுமே வந்து ரோடோட ரைட் சைடில் தான் வந்து ட்ரைவ் பண்ணுறாங்க. ரொம்ப ஈஸியாகவே எல்லாரும் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஆக்சஸ் கார்டு இல்லை பார்க்கிங் டிக்கெட்லாம் எடுக்கணும்னா எப்படி எடுப்பாங்கன்னு தெரியல. இதுக்கு ரீசன் என்னென்னா ஜாப்பனீஸ் கார்ஸோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குமாமா கம்பேரிட்டிவ். ஹோண்டா, நிசான், டொயோட்டா இந்த 3 பிராண்டில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கார்ஸ் வந்து ரைட் சைடு ஸ்டியரிங் வீல், நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரியான ஸ்டியரிங் வீல் இருக்க மாதிரி தான் இருக்குது. அதுலேயும் சில கார்ஸ் வந்து லெஃப்ட் சைடு ஸ்டியரிங் வீல் இருக்கிறது இருக்குது. பட் நிறைய சின்ன கார்ஸ்லாம் வந்து ரைட் சைடு ஸ்டியரிங் வீலோட இருக்குது. இது வந்து மட்ஸ்கீட்டான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து திரும்ப பஸ் ஏறியாச்சு. இங்கேருந்து கொஞ்ச நேரம் இந்த 360 பஸ்ஸில் போயிட்டு அதுலேருந்து வேற ஒரு பஸ் எடுத்துகிட்டு போகணும்.